நீ நான் வரேன். நீ எங்க இருக்க? நீ போட்டுருவோம் நானு. யாரா நீ? நாயா? கட்சிக்கு என்ன வேலை செஞ்சிரு நீ? கட்சிக்கு என்ன வேலை செஞ்ச நீ? கட்சிக்கு என்ன வேலை செஞ்ச நீ? நான் கட்சிக்கு வேலை செய்யலையா? ஒரு நாள் கூட எங்க போய் இது பண்ணதுல பிச்சைக்காரன் நாய் நீ. எச்ச போறீங்க என்ன இருக்க நீ? உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா நீ? நீ நீ அப்ப பிறக்க அப்ப என்ன 5 வயசு பையனா இருந்திருப்ப. அந்த கல்வெட்டு திறக்கும் போதே 96 செல்வம் சொல்றேன் கேளு செல்வம். கொஞ்சம் யோசிச்சு பேசு. என்ன வயசு? 96 என்ன வயசு எனக்கு? 15 வயசு. அப்ப நீ 15 வயசுல கட்சியில இருந்தியா? நீ சொல்லு பாக்கலாம். நான் 17 வயசுல கட்சிக்கு வந்தேன். 17 வயசுல கட்சிக்கு வந்தேன் நான். அப்ப 2 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த கல்வெட்டு நாங்க வச்சோம் 50 100 வசூல் பண்ணி. நீ இல்ல 15 வயசுல நீ என்ன பாத்தியா? நீ 15 வயசுல என்ன பாத்தியா? நீ கிடையாது. நீ கிடையாது. உன்னால முடிஞ்சா புரியுதா? எனக்கு அந்த வேலை எனக்கு இல்ல. நான் என்ன பண்ண தெரியுமா? நான் என்ன பண்ண இல்லப்பா எனக்கு. உன்னால தைரியம் தான். காங்கிரஸ்காரன் காங்கிரஸ்காரன் திமுக இதுக்கு அண்ணா திமுக பிஜேபி ஓட்டு போற நாய் நீ. நீ வந்து காங்கிரஸ்காரனா? நீ அப்படியா? நீ வந்து காங்கிரஸ் ஓட்டு போட்ட? எலெக்ஷன்ல நீ ஓட்டு போட்டியா? குச்சி நீ எல்லாம் இது பண்ணிருந்த வேலை செஞ்ச. நீ வேலை செஞ்ச? நீ வேலை செஞ்சியா? நிற்கும் போது கவுன்சிலர் நிற்கும் போது நீ எங்க நாராயணன் போயிட்டு சுயேட்சைக்கு வேலை செஞ்சிரு நாய நீ. காங்கிரஸ்காரனா நீ? காங்கிரஸ்காரனா நீ? இதெல்லாம் நல்லது இல்ல செல்வம். இதெல்லாம் நல்லதே இல்ல. நீ வேற யாருக்காவது உன் சீனு இதெல்லாம் வேற போடணும். எங்க கிட்ட போட்டீங்கன்னா அப்புறம் வந்து ஆபத்துதான். புரியுதா? நீ என்ன போய் சொல்லு. கட்சியை விட்டு வந்து பேசணுமா? நீ போய் வேலை செய்யல எனக்கு தெரியாது. எனக்கு நாராயணனுக்கு சுயேட்சை வேலை செஞ்சல நீ. எந்த சுயேட்சை வேலை செஞ்ச? யாருக்கு? நாராயணன் கவுன்சிலர் இருக்கும்போது நாராயணனுக்கு வேலை செய்யல நீ. இருக்கும் நாராயணன் துடுக்குத்தார் தெரியுமா உனக்கு? கௌரி சங்கருக்கு வேலை கௌரி சங்கர் நிற்கும் போது காங்கிரஸ் தொண்டர் குணசேகரன் என்பவருக்கு சென்னை 109வது வார்டு கவுன்சிலர் கணவர் மிரட்டல் விடுக்கும் அந்த ஆடியோ வெளியாகி இருக்கிறது. அந்த காட்சிகளை பார்த்தோம். மேலும் குணசேகரன் என்பவர் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். சென்ற மாதம் 2ஆம் தேதி முகநூலில் ஒரு பதிவை ஒன்று பார்த்தேன். அந்த பதிவில் ஒரு கேள்வி எழுப்பியிருந்தேன். நாங்கள் புஷ்பா நகரில் ஒரு கர்ம வீரர் காமராஜர் சிலையை 1996ஆம் ஆண்டு திறந்தோம். 96ஆம் ஆண்டு திறக்கிற காலகட்டத்தில் இரா அன்பரசு, ஐயா குமரி ஆனந்தன், சுதந்திர போராட்ட தியாகி ஞானவேல் இவர்கள்லாம் சேர்ந்து அந்த கல்வெட்டை வச்சு அந்த சிலையை அன்று திறந்தோம். 30 வருஷத்துக்கு முன்னாடி பொதுமக்களிடம் 5, 10, 50, 100 என்று வசூல் செய்து வச்ச சிலை. அந்த சிலையை புனரமைக்கிறேன் என்ற பெயரில் கரதா செல்வம் என்கிறவர் 109வது வட்ட மாமன்ற உறுப்பினர் சுகன்யா செல்வம் இருவரும் அந்த கல்வெட்டை மாற்றி அமைத்து கடந்த 2ஆம் தேதி ஒரு விழா நடத்தி கொண்டு அந்த சிலையை திறந்ததாக முகநூலில் பதிவிட்டிருந்தார்கள். அந்த பதிவில் பழைய கல்வெட்டு எங்கே என்ற கேள்வியை நான் கேட்டிருந்தேன். அந்த கேள்வி நான் போட்ட உடனே 3வது நிமிஷமே கரதா செல்வம் அவர்கள் வந்து எனக்கு வந்து கொலை மிரட்டல் விடுத்தார். அந்த ஆடியோ என்கிட்ட பதிவு இருக்குது. என்கிட்ட அந்த ஆடியோ மூலியமாக நான் 100 வாட்ஸ்அப் காலுக்கு தெரியப்படுத்துகிற உடனே வாட்ஸ்அப் கால்லேருந்து போலீஸ் வந்து எனக்கு வந்து என்ன ஏதுன்னு விவரித்த உடனே இந்தமாதிரி கரதா செல்வன் எனக்கு வந்து கொலை மிரட்டல் விடுறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு நான் சொன்ன உடனே சரி நீங்கள் சாயங்காலம் வந்து இதில் புகார் கொடுங்கன்னு சொன்னாங்க. 2ஆம் தேதி நான் வந்து 3ஆம் தேதி புகார் கொடுத்தேன் என்னுடைய லாயர் மூலியமாக. அந்த புகாருக்கு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை. உடனே 4ஆம் தேதி என்னை கூப்பிட்டு F3 காவல் நிலையம் நுங்கம்பாக்கத்தில் இன்ஸ்பெக்டரை கூப்பிட்டு கட்ட பஞ்சாயத்து பண்ணுற மாதிரி இது வந்து கல்வெட்டு விஷயம், இது வந்து எழுதி கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொன்னார். உடனே நான் அதை ஒத்துக்கலை. வெளியில் பார்த்தா 50 குண்டர்களோட கரதா செல்வம் ஆட்களை திரட்டி வச்சுருக்கிறாரு. நானும் என் லாயரும் மட்டும் 2 பேர் மட்டும் தான் ஸ்டேஷன் உள்ளே போகிறோம். எனக்கு பயம் வந்துச்சு, என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா இப்போ வந்து கண்ட இடத்துல வெட்டு குத்து தகராறு, ஸ்டேஷன் வாசல்லே கழுத்து அறுக்கிற விஷயம்லாம் சம்பவம்லாம் நடக்குது. நான் வந்து
பிரபல டிவிகள் மூலியமாகவும் மீடியாக்கள் மூலியமாகவும் பேப்பர் மூலியமாக தெரிஞ்சுக்கிறேன். பயம் வந்ததுனால அங்கேருந்து நான் திரும்பி வந்துட்டேன். அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு எந்த வித இதுவும் இல்லை. கேட்டால் மேலெடுத்த உத்தரவு வரலன்னு சொல்லிட்டு கருணாகரன் இன்ஸ்பெக்டர் அவர்கள் சொல்கிறாரு. எனக்கு ஒன்றுமே புரியல. கம்ப்ளைண்ட் கொடுத்து இன்னையோட கரெக்டாக 32 நாள் ஆகிப்போச்சு. இதுக்கு தக்க நடவடிக்கையும் எடுக்கவும் இல்லை. காங்கிரஸ் தொண்டர் குணசேகரன் என்பவருக்கு சென்னை 109வது வார்டு கவுன்சிலரின் கணவர் மிரட்டல் விடுத்ததாக புகார் அளிக்கப்பட்டது. இது குறித்த மேலும் விவரங்களை பின்னர் வரக்கூடிய செய்தி தொகுப்பில் பார்க்கலாம்.